Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. Today is 19th April 2026 Sunday, ஞாயிற்றுக்கிழமை. காலம் ஓடுகிறது. ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை என்று மாறிக்கொண்டே போய்கிறது. ஆண்டவருடைய வருகையும் சமயமாக இருக்கிறது. நமக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தை கவனிக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும். எப்படி ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யோசித்து பார்க்க வேண்டும். சரிங்களா? ஒப்பு கொடுப்போமா? கொடுத்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளை சீசராக இருக்குங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க எல்லாம் சொல்லிட்டு இப்போ ஒரு காரியத்தை, ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அவர் விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னவர் இப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்றாரு பாருங்க. Those who are saved, what they will do. அது மார்க் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். Mark 16 verse 17. And these signs will follow those who believe in my name. They will cast out demons. They will speak with the new tongues. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். யாரு? ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். விசுவாசிகளால நடக்கும் அடையாளம். விசுவாசிகளால. The signs will be follow those who believes in my name. என் நாமத்திலே என்னை விசுவாசிக்கிறவர்கள் என் நாமத்தினாலே செய்கிற அடையாளம். அருமையான ஒன்னாவது என் நாமம். என் நாமத்தினாலே அப்படின்னா அவருடைய நாமம் என்னது? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் தான். ஆனா இதுல நிறைய பேர் தவறு செய்கிறார்கள் என்று சொல்வதை விட அறியாமையிலே செய்கிறார்களா என்று நான் நினைக்கிறேன். அறியாமையினால, அல்லது யாரோ ஒருத்தவங்க சொல்றதை பார்த்து கேட்டு அதே அவர்களும் செய்கிறார்களா என்று பாருங்க. ஏசாமி சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்படின்னா அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் பிதாவா? இல்ல. அவருடைய நாமம் அப்பாவா? இல்ல. நீ அவர் அப்பான்னு கூப்பிடலாம், ஆமாதானே? அப்பான்னு கூப்பிடலாம், பிதாவேன்னு கூப்பிடலாம், எப்படி வேணாலும் நீங்க கூப்பிடலாம். ஆனா அவருடைய நாமம் எது? இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு என்ன சொல்றார்? என் நாமம் இயேசு என்கிற என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் போது பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள். பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள் என்று சொல்றார். அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் அப்பா அப்பா அப்பான்னு தான் ஜெபிக்கிறாங்க. நான் நிறைய முறை சொல்லி இருக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்பா இல்ல அவருடைய நாமம். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. ஆக அவர் நாமத்தை சொல்ல வேண்டும். அந்த நாமத்துக்கு பிசாசு நடுங்கினது, உலகமே நடுங்கினது. ஆமா, எதிர்ப்புகள் மத்தியிலே இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது. இது என்ன நாமம், புதிய நாமம் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனா இன்றைக்கு திருச்சபைகளிலே ஃபாதர் ஃபாதர் ஃபாதர். நீ இயேசுவை எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ள. இயேசுவை நீ எப்படி வேணாலும் அழைக்கலாம், சகோதரனேன்னு கூட அழைக்கலாம். இயேசு அவனை நண்பன் அழைக்கிறார். அவன் தானே, நீங்க என்னுடைய நண்பன் சொல்றாரு. யூ ஆர் நோ மோர் சர்வன்ட். நீ எனக்கு அடிமை அல்ல, நீ எனக்கு நண்பன் சொல்லுகிறாரு. ஆனா அவருடைய நாமம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நாமத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள். அப்ப அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ எந்த நாமத்தில் ஜெபிக்கிறாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்கிற நாமத்துக்குத்தான் பிசாசு நடக்கும். அதான் உண்மை, அதான் சத்தியம். நீ வேற என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபித்தாலும் அங்க ஒண்ணும் நடக்காது.
ஒருவேளை நம் ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு, நம்முடைய ஜெபங்கள் தோல்வி அடைவதற்கு இது காரணமா இருக்குமோ என்கிற கேள்வி கூட எனக்கு வந்திருக்கிறது. Try to understand this word. Jesus say, ask, call in my name. So your prayer should be in Jesus' name. Jesus, the Savior of the Lord, the Messiah. Jesus, இயேசு என்கிற அந்த பெயரை வைத்து நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏசாமி சொன்னார், என் நாமத்திலே கேட்டால் நான் தருவேன், எதை கேட்டாலும் தருவேன் சொல்லி இருக்கிறார். நீங்கள் என்னிலே என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டால் நான் தருவேன். இயேசுவை நாமத்திலே கற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து கொஞ்சம் நான் பழகிட்டேனேன்னு அப்படி இல்லாம அதிலிருந்து கொஞ்சம் மீள பாருங்க. அந்த வார்த்தையிலிருந்து மீள பாருங்க. ஓ, இது சரியில்லை, இது தவறுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க அதையே யோசிக்காதீங்க, மாத்துங்க. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்துல கேளுங்கன்னு சொல்றாரு. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். உடைய சத்தியத்திலிருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அதே அநேக சமயத்திலே நாங்கள் இந்த உலகத்தோடு ஒட்டி போய் இந்த உலகத்தை பயன்படுத்துகிற வார்த்தைகளையும் செய்கைகளையும் நாங்கள் பாய்விக்கின்றோம், செய்கின்றோம். சுவாமி, எங்களை மன்னிச்சிருங்க. உன் நாமத்திலே நாங்கள் கேட்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த சிந்தையை மாற்றத்தை கொடுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, அலங்கார வார்த்தைகளினாலே பிசாசு ஓட மாட்டான். உண்மையான சத்தியமான வார்த்தை இயேசுவின் நாமத்தில் தான் அற்புதம். Take care and God bless you.